அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சிவராத்திரி பூஜை வழிபாடு முறைகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நீங்கள் இந்த மாதம் புரட்டாசியில் நீங்கள் வீட்டில் சிவராத்திரி விரதம் செய்யும் போது அதிகாலையில் குடும்பத்தினருடன் என்றிருந்து நன்றாக குளித்து முடித்துவிட்டு நீங்கள் உடுத்தும் ஆடைகளில் எந்த ஒரு அழுக்கும் இல்லாத வகையில் நல்ல தூய்மையான ஆடைகளை நீங்கள் உடுத்த வேண்டும். பிறகு அனைவரும் ஒன்று சேர்ந்து பகல் முழுவதும் இறைவனை நினைத்து சிவபெருமான் அவர்களை நினைத்து தியானம் செய்ய வேண்டும். சிவபெருமான் வழிபாடு போன்ற பக்தி பாடல்களை கேட்க வேண்டும். மாலை வேளை அருகே நெருங்கி கொண்டிருக்கும் போது சிவபெருமான் அவர்களின் திருவுருவப்படத்தை பூஜை அறையில் வைத்து நீங்கள் அவர்களின் முன்வைத்து உங்கள் வீட்டில் லிங்கம் போன்றவை ஏதேனும் இருந்தால் அந்த லிங்க உருவம் இருந்தாலும் சரி, அவற்றில் மிக அழகாக மலர்களால் அலங்காரம் செய்து வழிபட வேண்டும். பொதுவாக சிவராத்திரி என்று பாரம்பரிய சிவபெருமானுக்கு 4 கால பூஜைகள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதுபோல உங்கள் வீட்டிலும் 4 கால பூஜை முறைகளை கட்டாயம் நீங்கள் செய்ய வேண்டும். இந்த நாளில் இரவு முழுவதும் கண் விழிப்பதினால் அண்டத்தில் உள்ள அனைத்து நேர்மறை சக்திகளும் உங்கள் உடலில் பாய்ந்து எந்த ஒரு பிரச்சனையில் இருந்து சரியாகக்கூடிய ஒரு நல்ல நிலை நமக்கு சிவபெருமான் அவர்கள் ஏற்றித் தருவார்கள். அந்த சிவராத்திரி என்று நம் உடம்பிற்கும் வழங்குவார்கள் என்பது மக்களின் பெருநம்பிக்கையாகும். அப்படி வீட்டில் நீங்கள் பூஜை செய்யும்போது சிவராத்திரி என்று இரவு முழுவதும் விழித்திருக்க முடியும் என்று அவர்கள் கட்டாயம் கண் விழித்திருங்கள். ஒருவேளை உங்களால் வயது அதிகமான நபர்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் அவர்களை இரவு முழுவதும் கண் விழிக்க சொல்ல வேண்டாம். அவர்கள் குறைந்தபட்சம் இந்த லிங்க இருப்பு காலத்திலாவது கண்டிப்பாக கண் விழித்து பூஜை செய்ய வேண்டும். அப்படி செய்ய சொல்லுங்கள் அவர்களை, அந்த பெரியவர்களை. மேலும் இரவு பூஜைகள் மெதுவாக நடைபெற தொடங்குங்கள். விடியற் காலையில் வரும், அதாவது அதிகாலை 3 மணிக்கு வரும்போது அந்த பூஜையின் போது வில்வ இலைகள் மற்றும் மலர்களால் செய்யப்பட்ட பெரிய தீபாராதனை ஒன்றை நீங்கள் அந்த சிவபெருமான் அவர்கள் கூடிய திருவுருவப்படத்திற்கு காட்ட வேண்டும். மேலும் இதன் தொடர்ச்சியாக அனைத்து குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் இந்த விடியற் காலையில் எழுந்து குடும்பத்தினருடன் ஒற்றுமையாக அனைவரும் அமர்ந்து சிவாய நமக, சிவாய நமக, நமச்சிவாய நமக என 108 சிவ மந்திரங்களை நீங்கள் அனைவரும் உச்சரிக்க வேண்டும். மேலும் சிவபெருமானுக்குரிய பக்தி பாடல்கள் மற்றும் பஜனை பாடல்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கைத்தட்டி பாட வேண்டும். அதாவது முதல் சாமத்தில் வருகின்ற பூஜையின் போது இறைவன் சிவபெருமானுக்கு நன்றாக செய்யப்பட்ட சொத்த அன்னம் படைத்து, அதாவது சுத்தமான அன்னம் படைத்து நிறைய காய்கறிகள் ஆகியவற்றை வில்வ மரத்திலிருந்து உதித்த வில்வ பழத்தையும் சிவபெருமான் அவர்களுக்கு நீங்கள் நிவேதனம் செய்யலாம். இது முதல் சாமத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பூஜை முறைகள். அதுவே 2ஆம் சாமத்தில் நீங்கள் நெருங்கும்போது இறைவன் சிவபெருமானுக்கு லட்டு வகைகள் நிறைய பலாப்பழம் போன்றவற்றை நீங்கள் நிவேதனமாக இதை சிவபெருமானுக்கு நீங்கள் படைக்கலாம். அதுவே 3ஆம் ஜாமம் நெருங்கும் போது அனைத்தும் நெய் கலந்த பலகாரங்கள் நிறையவற்றை வைத்து பாயாசம், மாதுளை போன்ற பால் பழங்களை இறைவன் சிவபெருமானுக்கு நெய்வேத்தியங்களாக நீங்கள் வழிபாட்டு பூஜை செய்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் கொடுக்கலாம். அதாவது இறுதியாக 4ஆம் காலம் இந்த சாம வேளை பூஜை தொடங்கிய வேளையில் அனைவரும் இந்த நேரத்தில் புத்துணர்ச்சியுடன் ஒன்று சேர்ந்து கோதுமையினால் செய்யப்பட்ட பலகார வகைகள் அனைத்துமே இறைவனுக்கு நிவேதனம் செய்ய வேண்டும். உங்கள் வீடுகளில் உள்ள அனைத்து பலன்களையும் சிவபெருமான் அவர்கள் கொடுப்பார். இறைவன் திருவுருவ படங்களின் முன்னருகில் வைத்து அந்த காணிக்கையை வைத்து வழிபட வேண்டும். அதாவது நாங்கள் கூறியுள்ள அந்த 4 கால பூஜை முறைகளையும் அழகாக முடிக்க வேண்டும். ஒவ்வொரு ஜாம காலை பூஜை முடிந்ததும் உங்களிடம் மீதி என்ன பொருட்கள் இருக்கின்றனோ அந்த அனைத்து பொருட்களையும் அங்கு இருக்கும் ஏழை குழந்தைகளுக்கு நீங்கள் அதாவது தானமாக கொடுக்கலாம் அல்லது அன்னதானமாகவும் படைக்கலாம். அவர்கள் செய்யும்போது அந்த இடத்தில் இறைவன் தோற்றமளிப்பார். இவ்வாறு நீங்கள் இந்த பூஜை முறைகளை செய்து வந்தால் உங்களின் பிரச்சனைகள் விரிவாக தீரும். இவ்வாறு 4 கால சாம பூஜைகள் அனைத்தும் முடிந்த பின்பு விடியல் தோன்றும். காலை வந்தவுடன் அங்கே நீங்கள் மீண்டும் புனிதமாக நீராடி அனைத்து கடன்களையும் முடித்துவிட்டு இங்கே அருகில் இருக்கும் சிவபெருமான் அவர்களுடைய ஆலயத்திற்கு சென்று நீங்கள் மனதான பரம்பொருள் சிவபெருமான் அவர்களை தரிசனம் செய்துவிட்டு உங்களுடைய சிவராத்திரி விரதத்தை நீங்கள் முடித்து கொண்ட பிறகு உணவு உண்ண வேண்டும். ஒருவேளை சிவராத்திரி என்று உணவு உண்ணாமல் இருப்பவர்கள் யாராவது இருந்தால், பெரியோராக இருந்தாலும் அவர்கள் தங்களின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு சிவபெருமான் அவர்களை மனதில் நினைத்து தண்ணீர் மற்றும் பழங்கள் சார்ந்த வகைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
மேலும் முழு நேரமும் உணவு உண்ணாமல் இருக்க வேண்டாம். இவ்வாறு நாங்கள் கூறியதை இந்த வீட்டில் சிவராத்திரி பூஜையை நீங்கள் செய்யுங்கள். எனவே சிவபெருமானின் பக்தர்கள் அனைவரும் இந்த பூஜை முறைகளை நன்றாக பயன்படுத்தி கொண்டு சிறப்பாக வீட்டில் செய்து முடித்து பாரம்பரிய சிவபெருமான் அவர்களின் ஆசி பெற்று உங்களின் குடும்பத்தில் அனைத்து பேரும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் நீண்ட ஆயுள் பெற்று நல்ல செல்வாக்குடன் உங்கள் குடும்பங்கள் மென்மேலும் வளர எங்கள் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.